ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தவரங்காய் பெரட்டல் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக குக்கரில் தான் பண்ணி எடுக்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி. ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் தான் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம பெரட்டல் மாதிரி பண்ணுறதுனால தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழமாக எடுத்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி போட்டு வதக்கன்னா கூட வதக்கிக்கலாம். நான் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இந்த அளவுக்கு வந்து வதங்கணும். இப்போ இதில் வந்து மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். நல்லா இதை வந்து கலந்துக்கலாம். நம்ம இப்போ இதில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்ச கொத்தவரங்காவை வந்து ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. இதை நம்ம அப்படியே சாதத்துலேயே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்குன்னு ஒரு தனி குழம்பு கூட தேவை கிடையாது. இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து மசாலா பெரட்டல் மாதிரி குழைய நல்லா வெந்து வந்துடும். நமக்கு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ 6 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதில் தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றினா கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் எதுவும் ஊற்றலை. இப்போ இது ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.